மதிமயங்கும் மாலை நேரம் அழகுற அமைத்துள்ள புனித அசிசி பப்ளிக் பள்ளிக்கு வருகை தந்த அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். தர்ஷனாகிய நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் இருந்து கனவுகள் மெய்ப்படும் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். கனவு காண்பவன் வெற்றியை காண்கிறான் என்பர் பெருங்கவிஞர். மனிதனின் வாழ்வில் கனவுகள் என்பது ஒரு வண்ணமயமான எதிர்கால புகைப்படமாகும். கனவுகளின்றி ஒரு வாழ்வு ஒரு வறண்ட பாலைவனத்தை போல், வெறும் மணலே வறண்ட காற்றை தவிர மற்றொன்றும் இல்லை. கனவுகள் என்பது வெறும் உறங்கும் பொழுது காண்பவை அல்ல, தூங்க விடாமல் செய்யும் எண்ணங்களே உண்மையான கனவுகள் என அப்துல் கலாம் ஐயா கூறுவது சாத்தியமே. அந்த வகையில் நாம் முன்னோர்களான மகாகவி பாரதியார் என்ன தேடினும் அதனை அடைவோம், இந்த இடைவெளி நம்மை நமக்கே அடிமையாக்காது என்று எழுச்சி ஊட்டியவர். ஒரு மனிதனின் வாழ்வில் கனவுகள் ஒரு வானவில் போல. வானவில் எழும்பும் முன்பு மழை பெய்ய வேண்டும். கனவுகள் மெய்ப்பட முயற்சி எனும் மழை வேண்டும். அந்த முயற்சியில் துணிச்சலும் மன உறுதியும் விடாமுயற்சியும் கட்டாயம் வேண்டும். எந்த பயணமாக இருந்தாலும் முதல் அடியில் தான் ஆரம்பிக்கும். அந்த முதலடியே கனவு. அந்த உயர்ந்த கட்டிடத்தை எழுப்பும் பொழுதுதான் வெற்றி என்ற குரல் வீதி நம்மை நோக்கி விரைந்து வருகிறது. இன்றைய இளம் தலைமுறைக்கு எனது அன்பான வேண்டுகோள், உங்கள் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு கனவுகளையும் மதியுங்கள். அது சிறியது என்றோ சாத்தியம் குறைவென்றோ யாரும் கூறட்டும், நீங்கள் அதை நம்புங்கள். ஏனெனில் நம்பிக்கையிலே தான் வாழ்வின் முதன்மை இருக்கிறது. அப்துல் கலாம் ஐயா கூறுவதை நாம் மறக்கவே கூடாது. உங்கள் கனவுகள் உங்களை தூங்க விடாமல் செய்ய வேண்டும். உங்கள் முயற்சி உங்களை வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்ல வேண்டும். உலக புகழ்பெற்ற எடிசன் பல்லாயிர தடவைகள் தோல்வியற்ற போதும் தனது கனவை விட்டு விலகவில்லை. இறுதியில் உலகிற்கு மின்விளக்கை பரிசாக கொடுத்தார். அந்த விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து விடக்கூடாது, அது ஒரு படிக்கட்டாக எண்ண வேண்டும். கனவு காணுங்கள், செயல்படுங்கள், சாதியுங்கள். உங்கள் முயற்சியால் உண்டாகும் வெற்றியே உங்கள் கனவின் மெய்பாடு. அந்த நாள் நிச்சயம் வரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் கனவுகள் உங்களை உயரம் அழைத்து செல்லும். வாழ்க்கை கனவாக இருக்கலாம், ஆனால் கனவுகள் நனவாகும் போதுதான் வாழ்வின் அர்த்தம் புரியும். நன்றி.